நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தோம்னா, மாணிக்கவாசகர் சொல்கிறார், நமச்சிவாய என்ற புனித மந்திரம் என்றும் உலகில் ஒலிக்கட்டும். அது நம் மனதை சுத்தமாக்கி வாழ்க்கையில் நல்லது, அமைதி, அருள் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்றார். நாதன்தாள்னா என்ன? எல்லோருக்கும் தலைவன் சிவபெருமான். அவரின் திருவடி எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரியாக, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு பதில் என்னன்னா, ஒரு நொடியும் என் மனதில் இருந்து விலகாமல் இருக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என் உயிரோடு கலந்து இருக்கிறார், என் சுவாசம் போல அவர் நெருக்கமாக இருக்கிறார், அந்த அருளான திருவடி என்றும் வாழ்க அப்படின்னு புகழ்ந்து பாடுறாரு. அடுத்ததாக, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் பார்த்தோம்னா, திருவாத ஊரில் கோகழி என்ற இடத்தில் சிவபெருமான் குருவாக வந்து மாணிக்கவாசகரை தன் சேவகராக்கினார். அவர் வாழ்வை முழுவதும் மாற்றிய அந்த குருவின் திருவடி இன்றும் வாழ்க என்று புகழ்ந்து பாடுகிறார். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொல்றார். இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் தான் எல்லா வேதங்களும் ஆகமங்களும் ஆனவன். அவர்தான் நமக்கு அறிவு, பக்தி, வாழ்க்கை வழிகாட்டுதலை தருகிறார். அந்த அறிவின் மூலமான திருவடி என்றும் நிலைக்கட்டும் அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்டா ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பதில் என்னன்னா, சிவபெருமான் ஒரே ஒருவன், ஆனால் அவர் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். மலை, கடல், வானம், மனிதன், மிருகம் எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அந்த பரமனின் திருவடி என்றும் வாழ்க அப்படின்னு பாடுறாரு. இதுவே மாணிக்கவாசகரின் பக்தியின் அழகு. இந்த பாடலை தினமும் மனதில் பாடினால் சிவபெருமான் நம் வாழ்க்கையில் அமைதியையும் அருளையும் நிரப்புவார். நம சிவாய.